கிட்டத்தட்ட 2,00,000 மேல வரைக்கும் காசை கொடுத்து ஒரு பைக்கை வாங்கிட்டு ஒரு பர்ஃபெக்டான ஹெல்மெட்டை சூஸ் பண்றதுல கன்ஃபியூஷனா இருக்கீங்களா? ஸோ ஒரு ஹெல்மெட்டை எப்படி சூஸ் பண்றது, ஒரு ஹெல்மெட்டை வாங்குறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயம்லாம் நோட்டீஸ் பண்ணும் அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஸோ பொதுவாகவே ஹெல்மெட் எடுத்துட்டீங்கன்னா நிறைய டைப் ஆஃப் ஹெல்மெட் இருக்கு. ஸோ காமனா நம்ம யூஸ் பண்றது 3 டைப் ஆஃப் ஹெல்மெட்: ஆஃப் ஹெல்மெட், ஃபுல் ஃபேஸ், ஆஃப் ரோட் ஹெல்மெட். அதெல்லாம் விட ஒரு ஹெல்மெட்டை சூஸ் பண்றதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயம் எல்லாம் நோட்டீஸ் பண்ணணும்னு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அந்த ஹெல்மெட் உங்க சைஸுக்கானதா அப்படிங்க பாக்குறதும். ஸோ உங்க சைஸை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு இன்ஸ்டெப்பை வச்சு நீங்க அளந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அளவு கிடைக்கும். ஸோ அதை வச்சு உங்க ஹெல்மெட் எம்மா, எல்லா, எக்ஸலா அப்படிங்கிறத நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது, ஹெல்மெட் சர்டிஃபைடு ஹெல்மெட்டா அப்படிங்கிறத பார்க்கணும். பொதுவாகவே ஹெல்மெட்டுக்கு சர்டிஃபிகேஷன் நிறைய இருக்கு. ஸோ காமனா பாத்தீங்கன்னா 3 சர்டிஃபைட் பேஸ் பண்ணி உங்களுக்கு ஹெல்மெட் வரும்: டிஓடி, இசிஇ, ஐஎஸ்ஐ. ஸோ இந்த 3ல ஏதாவது ஒன்னாவது உங்க ஹெல்மெட்ல இருக்கணும். ஸோ அது இல்லாம உங்களுக்கு டிராஃபிக் போலீஸ் உங்களை பிடிச்சாங்க அப்படிங்கன்னா உங்களுக்கு அதை வச்சு உங்களுக்கு ஃபைன் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஹெல்மெட்ல இந்த 3ல ஏதோ ஒரு சர்டிஃபிகேட் இருக்கிறத பார்த்து எடுத்துக்கோங்க. ஸோ அதே மாதிரியே ஹெல்மெட் ஓவர் வெயிட்டாகவும் இருக்கக்கூடாது, லைட் வெயிட்டாகவும் இருக்கக்கூடாது. ஓவர் வெயிட்டா இருக்கப்போ என்ன இஷ்யூ ஆகும் அப்படின்னா, நீங்க எங்கேயாவது டிராவல் பண்றப்போ உங்களுக்கு பெயின் உங்களுக்கு வர சான்ஸ் இருக்கு. அதே மாதிரி லைட் வெயிட்டா இருந்துச்சுன்னா என்ன இஷ்யூ ஆகும்னா, நீங்க ஹைவேஸ்ல ஏதாவது ரோட்ல நீங்க ஒரு ஸ்பீட் லிமிட் க்ரூஸ் பண்றீங்க அப்படிங்கிறப்போ உங்களுக்கு ஹெல்மெட் ஸ்டேபிளா இருக்காது, அன்ஸ்டேபிளா, அதுவுமே உங்களுக்கு உங்க ரைடு ஸ்பாயில் பண்ணும். ஸோ மெயினா இந்த 3 விஷயம் பார்த்துக்கோங்க. ஹெல்மெட் உங்க சைஸ் இருக்கணும், இது சர்டிஃபைடா இருக்கணும், அதே மாதிரியே ஓவர் வெயிட்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது. ஒரு ஹெல்மெட்டை சூஸ் பண்றதுல பொதுவாக யார்கிட்ட இந்த கன்ஃபியூஷன் ரொம்ப அதிகமாக வரும்னு பார்த்தீங்கன்னா, அட்வென்ச்சர் பைக் வச்சிருக்கவங்க கேட்டாதான் ஃபுல் ஃபேஸ்டு ஹெல்மெட் போலாமா, ஆஃப் ரோட் ஹெல்மெட் போலாமா. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் ஃபேஸ்டு ஹெல்மெட். ஸோ இதுக்கும் ஆஃப் ரோட் ஹெல்மெட்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் அதோட சின்ன ஏரியா கொஞ்சம் லென்த் ஆகும். இங்கே உங்களுக்கு வைசருக்கு பதிலாக இங்கே ஒரு ஸ்பாய்லர் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வரும். ஸோ அது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஃப் ரோட் பண்ணுறப்ப கல், மண், அப்புறம் சன்லைட்லேருந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக டிசைன் பண்ணியிருப்பாங்க. சின்ன ஏரியா எதுக்காக லென்த்தாக கொடுத்துருக்காங்கன்னா, ஏர் வென்டிலேஷனுக்கு டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஆஃப் ரோட் ஹெல்மெட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வைசர் வராது, காகல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அது எதுக்காகனா ஃபாக் எதுவும் ஃபார்ம் ஆகிறதுக்காக உங்களுக்கு அதை மேனுஃபேக்சர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் முக்கியமானது என்ன ஒன்று நான் பார்க்கணும்னா, ஃபுல் ஃபேஸ்டை உங்களுக்கு ஏரோடைனமிக்கல் படி டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஆனால் ஆஃப் ரோட் ஹெல்மெட்டை உங்களுக்கு ஏரோடைனமிக்கல் படி டிசைன் பண்ணியிருக்க மாட்டாங்க. எதனாலனா, அது நம்ம அவ்வளோவா ஸ்பீட் யூஸ் பண்ண மாட்டோம் அந்த ஹெல்மெட்டில். ஸோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஃப் ரோட்டில் மோஸ்ட்லி நம்ம நிறைய ஸ்டாப் பண்ணி தான் ஓட்டுற மாதிரி இருக்கும். அது எதனால உங்களுக்கே தெரியும். ஸ்டோன்ஸ் ஏரியா, ஸோ மட் ஏரியாலாம் நம்ம நிறுத்தி பொறுமையாக அப்படி அந்த மாதிரி தான் போகிற மாதிரி இருக்கும். ஆனால் இது பார்த்தீங்கன்னா அப்படி இல்லை. இது டூரிங் பர்பஸ்க்காக, ட்ராவலிங் பர்பஸ்க்காக, அதே மாதிரி ஸ்ட்ரீட் பர்பஸ்க்காகவும் இது மல்டி ஃபங்க்ஷனுக்காக இது டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ நீங்கள் அட்வென்ச்சர் பைக் வச்சிருக்கவங்க ஆஃப் ரோட் ஹெல்மெட்டை வச்சு டூரிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது முடியாதுன்னு சொல்ல முடியாது, 50-50 தான். ஸோ ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அதில் எக்ஸ்ட்ரா இங்கே ஸ்பாய்லர் வரதுனால உங்களுக்கு காற்று இதில் படுறப்போ ஸோ ஹெல்மெட் உங்களுக்கு ஸ்டேபிளாக இருக்காது, உங்களுக்கு தூக்கும். ஸோ அப்படிங்கிறப்போ உங்களுக்கு நெக் பெயின் கண்டிப்பாக வரும். இன்னொன்று என்னன்னா, அதில் ஸோ ஏர் உங்களுக்கு வென்டிலேஷனுக்கு இதில் போகிறதுனால ஏர் வென்டிலேஷன் உங்களுக்கு இதுலேயும் கிடைக்கும். இன்னொன்று இங்கே ஸ்பாய்லர் இருக்கனால எக்ஸ்ட்ரா உங்களுக்கு ஹெல்மெட்டும் ஸ்டேபிளாக இருக்காதனால இங்கே மேலேயே உங்களுக்கு ஸ்டேபிளாக இருக்காமல் தூக்கும். ஸோ அப்படி இருக்கப்போ என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரைட் பண்ணுறப்போ உங்கள் ஹெல்மெட் ஸ்டேபிளாக இருக்காது. ஸோ ஏதோ சைடு ரொம்ப உங்களுக்கு அன்ஸ்டேபிளாக ஆடிட்டே இருக்கும். ஸோ அதனால் என்ன ஆகணும், உங்களுக்கு ரைட் ஃபுல்லாக டிசப்பாயிண்டடாகவே ஃபீல் ஆகும். ஸோ ஒரு பர்ஃபெக்டான ஹெல்மெட்டை சூஸ் பண்ணுறதுல ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை ஹெல்மெட் வாங்க போகிற உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ மறக்காமல் நீங்கள் என்ன ஹெல்மெட் வச்சிருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோவுக்கு FollowNCC Arts ஃபாலோ பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.